விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அனல் பறக்க பேசி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். எடுத்து வச்சு போயிருவார். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 குவார்டர் அதுக்கு சைடிஷ் கப்பு சேர்த்து 400 ரூபா நம்பால் ஒருத்தர் செலவு பண்றார். 400 ரூபா 400 மாசம் 30 நாள் கணக்கிடுங்க 12,000 ரூபா. 12,000 ரூபாயை உங்கள்கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இதுல பகுமானம் வேற. பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கிய சின்னம் உதயசூரியன் எழுதி போட்டு வச்சிருக்காங்க. அதுல நம்மளுக்கெல்லாம் பரஸ்பரம் ஒரு வீட்டு இந்த பக்க செவுர்ல மாம்பழன இந்த பக்க செவுர்ல உதயசூரியன். இங்கே தான் அப்படி பரஸ்பரம் வாழுதுன்னா நான் ஒரு இடத்துல தங்கி இருக்கேன். இறங்கி வர்றேன்னு திமுக குரூப்பும் அமமுக குரூப்பும் கூடி எதே பேசிக்கிறாங்க. டைம் சைகையில் காட்டுறாங்க. இப்படி பண்ணாங்க. என்ன இளவு நடக்குதுங்க? இதுக்கு பேர் ஜனநாயகம், இதுக்கு பேர் தேர்தல், இதுக்கு பேர் அரசியல் இல்லையா? வாக்கு செலுத்திய மக்களை முட்டாள்களாக பார்க்கிறாங்க. இன்னமும் நம்ம எப்ப புரிஞ்சுக்க போறோம்? இன்னமும் இல்லாம புரிந்து கொள்ள எடுத்து சொல்ல யாருமே இல்லை. இத்தனை ஆண்டு காலம், ஆனா 13 ஆண்டு காலம் கத்திக்கொண்டிருக்கிறோமே. ஒரு நேர்மையான வேட்பாளர் கொண்டா நிப்பாட்டுங்க. 13 கோடி சொத்து காமிச்சிருக்காரு எங்க அண்ணா அன்னியூர் சிவா. இந்த பிள்ளைகிட்ட நான் கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா நீ சொத்து காமிச்சிருக்கோம்? அஃபிடவிட் எங்க? சொத்தே இல்லைங்க, வெறும் கடனை காட்டி வச்சிருக்கு. என்னம்மா எந்த சொத்துமே இல்லையான்னு கேட்குறேன். நான் கழுத்தில் போட்டிருக்கேன் பாருங்க, அந்த சங்கிலியை தவிர என்கிட்ட வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நிலம் மட்டுமே எழுதிக்கிட்டே இருக்கேன். 2000 ஸ்கொயர் ஃபீட், 1500 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் 1.25 கோடி, 1.25 கோடி. கடைசி வரைக்கும் நீங்கள் தெருக்கோடி. கடைசி வரைக்கும் என்ன மாதிரியான நிலைப்பாடு? ஒருத்தர் சிந்திக்கலையே, ஒருத்தர் சிந்திக்கலையே. நம்ம இந்த சாலையில் தானே நடந்து போறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.